முகமது ரேஹான் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இப்பொழுது ஆரம்பம் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இந்த மஜ்லிஸுடைய ஆரம்பமாக வரவேற்பை பேசுவதற்காக வேண்டி நம்முடைய மஹல்லாவினுடைய முத்துவல்லி சாப் DK ஹுசைன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ வரவேற்பு ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உஸ்வத்துன் ஹஸனா தீன் ஹயாத் மதரசாவின் 4ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது உலமா பெருமக்கள் அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் பெற்றோர் அவர்களுக்கும் நமது கிழக்கு சுன்னத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது மேற்படி தீனியாத் வகுப்பு 4ஆம் ஆண்டு விழா அழைப்பதில் எங்கள் ஜமாத்தின் சார்பாக கலந்து கொண்டதற்கு மிகவும் பெருமைப்படுகிறோம். மேற்படி தீனியாத் வகுப்பில் நல்ல முறையில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவினை கொடுத்து அவர்களை மேலும் மேலும் நல்ல முறையில் அவர்களுக்கு வழிகாட்டும்படி உஸ்தாத் அவர்களை கேட்டுக்கொண்டு மேற்படி வாய்ப்பளித்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் வாசகங்கள் தக்பீர் தஹ்ரீமா. தொழுகையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர், ருக்குஇ தக்பீர், சுப்ஹான ரப்பியல் அலீம். தக்பீர் ருக்குஇ வரும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இறுதி நேராக நின்றபோது ரப்பனா லக்கல் ஹம்து. சஜ்ஜாவின் தக்பீர் சுப்ஹான ரப்பியல் ஆலா. சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சனா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா அஹ்ஸைருக. அத்தயாத் அத்தயாத்து லில்லாஹி ஸலவாத்து வ தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு
அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? இஸ்லாம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? திங்கட்கிழமை பிறந்தார்கள். அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? தந்தையின் பெயர் அப்துல்லா. அவர்களின் தாயாரின் பெயர் என்ன? தாயாரின் பெயர் ஆமினா. அவர்களின் பாட்டனார் பெயர் என்ன? பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். அவர்களை வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் என்ன? இஸ்லாம் அவர்களின் வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் அபூ தாலிப். அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் எத்தனை? இஸ்லாம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் 3. 1 அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, 2 காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, 3 இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பெண் குழந்தைகள் எத்தனை? இஸ்லாம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் 4. 1 ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2 ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, 3 உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, 4 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் இவ்வுலகில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? இஸ்லாம் அவர்கள் இவ்வுலகில் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எந்த வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது? இஸ்லாம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது. அவர்களுக்கு அரபியர்கள் வைத்த பெயர் என்ன? இஸ்லாம் அவர்களுக்கு அரபியர் வைத்த பெயர் அல்-அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதை, உண்மையாளர். அவர்கள் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? இஸ்லாம் அவர்கள் மக்காவில் 53 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மதீனாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? இஸ்லாம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இறுதி நபர் யார்? இறுதி நபி ஹஜ்ரத் முஹம்மது இஸ்லாம் அவர்கள். அவர்களுக்கு பிறகு வேறொரு நபி வருவாரா? பிறகு வேறொரு நபி வரமாட்டார். எந்த மக்களுக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டனரோ அந்த மக்களுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? அந்த மக்களின் உம்மத் எனப்படும். நாம் எந்த நபியின் உம்மத்தாக இருக்கிறோம்? நாம் இஸ்லாம் அவர்களின் உம்மத்தாக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமுக யா மன் ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம்.
சூராமரணம். என் அல்லா அஃபியால், ஏ அஸ்வா, எம் நிஹா. சீக்கிரமா மாட்டேங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الفاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سورة الأحد بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. سورة الإخلاص بسم الله الرحمن الرحيم قل هو أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. سورة العلق بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. سورة الناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس مالك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக இஸ்லாமிய அறிவு ஆர் முகமது ரஃபி, எம் ஜுலைகா. நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? அல்லாஹ் ஒருவன் என்றான், அவனுக்கு தகுதியான என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த இஸ்லாம் கற்றுத் தருகிறது. இஸ்லாமின் கலிமா எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து பொருட்களும் படைத்தவன் யார்? நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து பொருட்களும் படைத்தவன் யார்? உணவை கொடுப்பவன் யார்? உணவை கொடுப்பவன் யார்? வாழ்விற்கு வைத்தவன் யார்? வாழ்விற்கு கடித்தவன் யார்? நாம் யாருக்கு முன்னால் தலைவணங்க வேண்டும்? நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலைவணங்க வேண்டும். திருக்குரான் யாருடைய வேதமாகும்? திருக்குரான் அல்லாஹ்வுடைய வேதமாகும். திருக்குரான் எதை கற்றுத் தருகிறது? இவ்வுலகம் மறுவுலகம் மற்றும் அனைத்து நன்மைகளையும் திருக்குரான் கற்றுத் தருகிறது. மரணத்துக்கு பிறகு உயிர் கொண்டு எழுப்பப்படுவோமா? மரணத்துக்கு பிறகு உயிர் கொண்டு எழுப்பப்படுவோம். மலக்குகள் யாருக்கு சொல்லப்படும்? ஒரு யார் படிக்கப்பட்ட பாடத்திட்ட மல்கள் என்று கூறப்படும். மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மலக்குகளின் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரபலமான மலக்குகள் எத்தனை பேர்? பிரபலமான மலக்குகள் 4 பேர். பிரபலமான மலக்குகள் பெயர்கள் என்ன? ஒன்றாவது ஹல்தர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஹல்தர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஹல்தர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது
கடமை. ரமலான் மாதத்தில் நோன்பு நோப்பது கடமை. முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கு எங்கே செல்ல வேண்டும்? மக்கா முக்ரமா செல்ல வேண்டும். 4 மதவியாவை. ஒன்றாவது ஹனஃபி மதஹப், இரண்டாவது ஷாஃபி மதஹப், மூன்றாவது மாலிகி மதஹப், நான்காவது ஹம்பலி மதஹப். 4 பேர்கள் யாவை? ஒன்றாவது ஹனஃபி மதஹப் இமாம் ஹல்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாவது ஷாஃபி மதஹப் இமாம் ஹல்ரத் முஹம்மது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மூன்றாவது மாலிகி மதஹப் இமாம் ஹல்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நான்காவது ஹம்பல் மதஹப் இமாம் ஹல்ரத் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் நம்பர் 1. இறையல் அத்தீனுல் தீனையானது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 2. வணக்கவியல் முஃப்தஹுல் ஜன்னதி ஸலாம், சொர்க்கத்தின் பொருள்கொள்கை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 3. வணிகவியல் மௌனத்தை பலைச மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 4. வாஜியல் அஸ்ஸலாமு கப்லல் கலாம், பேச முன் சலாம் கூறுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 5. பன்பியல் அலைக்கும் பிஸ்மிக்கு எப்போதும் முன்னே பேசுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 6. இறையல் இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 7. வணக்கவியல் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். அபிமாலிக் அல்-அஸ்வரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 8. வணிகவியல் மனிதன் முஹ்பதன் ஃபலைஸ மின்னா, எவர் ஒரு பொருளை அபகரித்துக் கொள்கிறாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. இப்ராஹிம் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 9. வாழ்வியல் அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களின் கீழ் உள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 10. பன்பியல் இது தவிர்ப்பது வளவு, கோபத்தை தவிர்த்திடுங்கள். ரஜல் பின் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 11. இறையல் நீ எதை கேட்டாலும் உடனே கேள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 12. வணக்கவியல் அஃலலுல் அமாலி லில்லாஹி ஸலாத்து ஃபீ யௌமி வக்திஹா, அல்லாஹ்வின் செயல்களில் மிகச் சிறந்தது தொழுகை, அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். உம்மு பர்வார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 13. வணிகவியல் எவரோடு சம்பாதிக்கும் ஆதாராக இருப்பவர் சுபசோகம் உண்டாகும். ஹதீஸ் நம்பர் 14. வாழ்வியல் இஸா தஹல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி, நீங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபத்தாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 15. பன்பியல் லா யதுல் ஜன்னத நம்மாம், போல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 16. இறையல்
அக்ஸருல் கலாமி கலாமுல்லாஹ். சொற்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லாகும். ஜாபிர்கள் எல்லாம் ஒவ்வொரு அறிகிறார்கள். ஹதீஸ் நம்பர் 17. வணக்கவியல். அத்வாஉ சிலாஉல் முஃமின், துஆ முஃமின் ஆயுதமாகும். ஜாபிர்கள் எல்லாம் ஒவ்வொரு அறிகிறார்கள். ஹதீஸ் நம்பர் 18. வணிகவியல். இன்னல் அத்வாஉ சிலாஉல் முஃமின் மனிதா தனக்கு சொந்தமானவர் சொந்தம் கொண்டாடுவர், நம்மை சார்ந்தவர் அல்ல. அபூஜஹல் எல்லாம் ஒன்பது அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 19. வாலியல் விலர் ரபீபி விலர் வாலிதி. அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் எல்லாம் ஒன்பது அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் 20. வன்பியல் இன்னல்லாஹ ரஃபீகுல் யுஹிப்புல் ரிஃப்க. நிச்சயமாக அல்லாஹ் நன்மையை விரும்புகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அரபி ஜக்கரியா, முகமது ஆரிஃப், யாஸ்மீனா, எஸ் சித்திக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாதங்கள் முஹர்ரம் 1ஆம் மாதம், சஃபர் 2ஆம் மாதம், ரபியுல் அவ்வல் 3ஆம் மாதம், ரபியுல் ஸானி 4ஆம் மாதம், ஜமாதுல் அவ்வல் 5ஆம் மாதம், ஜமாதுல் ஸானி 6ஆம் மாதம், ரஜப் 7ஆம் மாதம், ஷஅபான் 8ஆம் மாதம், ரமலான் 9ஆம் மாதம், ஷவ்வால் 10ஆம் மாதம், துல்கஅதா 11ஆம் மாதம், துல்ஹிஜ்ஜா 12ஆம் மாதம். அல்லாஹ் நிறங்கள் அவியல் வெள்ளை நிறம், அஹ்மர் சிவப்பு நிறம், அஸ்வர் மஞ்சள் நிறம், அஸ்வர் கருப்பு நிறம், அஹ்மர் பச்சை நிறம், அஸ்வர் நீல நிறம், வதீஸ் ரோஸ் நிறம், ஸஹபி நிறம், சீல் வெள்ளை நிறம், துன்னீல் பழுப்பு நிறம், தபாலு ஆரஞ்சு நிறம், முலவன் பழந்த நிறம், அல்லுமன் தொலைகள், நஜ்ஜால் பச்சை, அமீன் கணேசியர், தரீர் மலுவர், ஹையாத ஏற்பாளர், சுத்தி காவலர், ஹத்தார் கொல்லர், ஷாயிர் ஓதுனர், முஹம்மீஸ் பொய்யாளர், தப்பாக ஏற்பாளர், ஹாரிஸ் காவலாளி, பொய்யார் விமானி, மன்னா ஒபதனா, ஹல்லா நாவிதர், கஷால் வன்னார், ஃபல்லர் விவசாயி, அசவாக்கள் கலங்கள், துஃபாக்கள், முரண்மான் மாதிரி, தமன் தேக்கங்களம், இனது திராட்சை, வகோலு ஆரஞ்சலம், அன்பஜ் மாம்பழம், வாழை பழம், துளி பழனி பழம், அத்திப்பழம், ஜெய்தூன் ஜெய்தூன் பழம், சுஃபாரா சமுதா பழம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما الحياة الدنيا إلا لهو ولهو والدار الآخرة خير للذين يتقون أفلا تعقلون. எங்கள் மக்தப் மதரசாவின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரான கன்னியாத்திற்குரிய அஜரத் அவர்களுக்கும் மற்றும் உலமா பெருமக்களுக்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு தேவையான அனைத்து வகையான வாழ்வாதாரங்களை படைத்துள்ளான். அதே நேரத்தில் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும், மீண்டும் ஒரு நாள் எழுப்பப்படும். மறுமையில் நிரந்தர வீட்டிற்கு மனிதர்கள் செல்வார்கள். இவ்வுலகில் வாழும் போது உலகத்தில் பார்க்கும் அனைத்து இன்பங்களும் உலகம் நிரந்தரமான நிம்மதியான உலகத்தை போன்று காட்சி தருகிறது. இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான்: ஏனிலில் மறுமையில் விட்டுவிட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் மறுமை வாழ்க்கையிலே சிறந்ததாகும் என்று நிலைப்படுத்துவதும் ஆகும்.
எவர்கள் மறுமையை புறக்கணித்து விரைவில் அறியும் வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்கள் நம் நாடியவர்களுக்கு நாடுவதை உலகிலே அமைந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதில் அவர் பழிக்கப்பட்டவராகவும் சலிக்கப்பட்டவராகவும் நுழைவார். இவ்வுலகமே நிரந்தரமான உலகம் என்று நினைத்து நம்மில் பலரும் பாவங்களை செய்து பிறரை ஏமாற்றி மோசடி செய்து எப்படியாவது செல்வத்தை சேர்த்து வாழும் சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை என்று நாம் புரிந்து கொள்ளாதே ஆகும். ஒரு முறை நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை ஒட்டியுள்ள ஆரியாவின் பகுதி வழியாக ஒரு கடை தெருவை கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் மக்களும் இருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் செத்து கிடந்த காலிருத்த குறையில் ஒரு ஆட்டை கடந்து சென்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செத்த ஆட்டின் சிறிய காதை பிடித்துக் கொண்டு உங்களை யார் இது வெள்ளிக்காசுக்கு பகரமாக வாங்கிக் கொள்ளுவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அங்கிருந்த மக்கள் இதை நாங்கள் வாங்க விரும்ப மாட்டோம், இதை வைத்து நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர். அதுக்கு அங்கிருந்த மீண்டும் நபி அவர்கள் இது ரோசமாக தந்தால் வாங்கினீர்களா என்று கேட்டனர். அதற்கு அங்கிருந்த மக்கள் அல்லாஹ்வின் மீதானையாக இது உயிரோடு இருந்தாலும் இது காதலத்த குறையுள்ள ஒரு ஆடு, இவற்றுக்கு செத்த நிலையில் எப்படி மதிப்பு இருக்கும் என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் அல்லாஹ்வின் மீதானையாக இது காதலத்த குறையுள்ள ஒரு ஆடு, இவற்றுக்கு செத்த நிலையில் எப்படி மதிப்பு இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் அல்லாஹ்வின் மீதானியாக இந்த உலகம் அல்லாஹ்வின் கணக்கில் அர்த்தமானது என்றார்கள். பாண்டிது போன்ற உணர்கள் அல்லாஹ் தான் திருமுறையில் கூறுகிறான். அதனை அவர் காணும் நாளில் மாலையிலே அல்லது முற்பகலிலே சொற்ப நேரமே தவிர பூமியின் தங்கிடிக்காக போன்று உணர்வார்கள். உண்மைதான் அல்லவா? உலகில் 60-70 வயதுடையவர்களின் வாழ்ந்த தங்கள் வயது என்று விசாரத்தில் என்ன சொல்லுவார்கள்? காலம் போனதே தெரியலப்பா, அதுக்குள்ள வயசாக ஆயிடுச்சு என்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சொற்ப கால வாழ்வை நம்முடைய நிரந்தரமான மறுமை வாழ்வை நல்வாழ்வாக அம்மாவுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்த உலக வாழ்க்கையை நோக்கமாக வைத்து வாழக்கூடாது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தனது போர்க்கவசத்தை ஒரு இதழில மரமான வைத்து இதை மீட்பதற்கு கூட வசதி இல்லாத எளிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தார்கள். ஒரு முறை நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க அவர்களுக்கு அறைக்குள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தார்கள். அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் கண்கள் அழுந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயிற்று கட்டையில் படுத்திருந்தார்கள். அவர்களுக்கு முதுகில் ஈச்சாங்கயிற்றின் தடங்கள் வரி வரியாக இருந்தனர். இதனை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த வருத்தத்துடன், யா ரசூலல்லாஹ், தங்கள் தற்போது அரபு சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக இருந்தீர்கள், நீங்கள் சற்று வசதியான படுக்கையை கொண்டு பயன்படுத்தக்கூடாதா என கேட்டனர். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, இறைவன் எனக்கு மறுமையை தருவதை இங்கேயே அனுபவித்து விடுகிறேன் என்கிறீரா? இம்மை வாழ்க்கையைக்காக மறுமை வாழ்க்கையை நான் இழக்க தயாராக இல்லை என கூறினார்கள். அன்பானவர்களே, மறுமை காட்சி அல்லாஹ்வின் மறுமை வாழ்க்கையின் மீதும் மீளக்கூடிய உறுதியான நம்பிக்கையை கொண்ட வாழ்ந்து வர இறைவனிடம், எனவே உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக வர்ணித்து வர இறைவனிடம் ஈடுகாலம் நீண்டி ஈவிழிகளில் நீர்மாய்க்க துவா செய்ய வேண்டும். எனவே ஏற்ற வாழ்க்கையின் ஒரே வழியாகும். வாஹிரும் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹ் தலீலன் முபீன் தனபி தய்யிபா பஷீரன் முஜீபா ரசூலுல்லாஹ் தலீலன் முபீன் தனபி தய்யிபா பஷீரன் முஜீபா حبيب الله
رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبا بشيرا مجيبا كان نورا ساتيا فوق نورا شاقيا ترى بدرا كاملا طاب سليمانيا كان نورا ساتيا فوق كل عالميا ترى بدرا كاملا طاب سليمانيا عليه دوما صلاة الله مسلما برسول الله عليه دوما صلاة الله مسلما برسول الله مرحبا لنا وسهلا ملوفا مرحبا لنا وسهلا ملوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبا بشيرا مجيبا فاض فيا ساريا فاض نورا شاقيا كان قولا جاريا كاد قوسا فاض فيا ساريا فاض نورا شاقيا كان قولا جاريا كاد قوسا عليه دوما صلاة الله مسلما برسول الله عليه دوما صلاة الله مسلما برسول الله مرحبا أهلا وسهلا ملوكا مرحبا أهلا وسهلا ملوكا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبا بشيرا مجيبا لا هليلا قادما لا أدرك كل سما كان سيدا لنا خير خلق الله تما لا هليلا قادما لا أدرك كل سما كان سيدا لنا خير خلق الله تما عليه دوما صلاة الله مسلما برسول الله عليه دوما صلاة الله مسلما برسول الله مرحبا أهلا وسهلا ملوكا مرحبا أهلا وسهلا ملوكا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبا بشيرا مجيبا رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبا بشيرا مجيبا مرحبا أهلا وسهلا مرحبا أهلا وسهلا
وبركاته